ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ செய்திக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான இந்த புதிய மாதத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜூன் 2024 உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கடந்த நாட்களெல்லாம் கண்ணின் மணி போல காப்பீரே, உமக்கு மகிமைகளை செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த புதிய மாதத்தையும் உங்க அன்பின் கரத்தினால் ஆசீர்வதித்து ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய், மன மகிழ்ச்சியின் மாதமாய், களி கூறுதலின் மாதமாய், கொண்டாட்டத்தின் மாதமாய், எழுப்புதலின் மாதமாய், ஆசீர்வாதத்தின் மாதமாய், வல்லமையின் மாதமாய், சுகத்தின் ஆரோக்கியத்தின் மகிமையின் மேன்மையின் அப்பா உச்சங்களின் மாதமாய் ஆசீர்வதித்து தருவீராக. உங்க அன்பின் கரத்தினால் பரம தகப்பன் ஆசீர்வதித்து தருவீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்கிறோம். தகப்பனே, பரம தகப்பனே, அப்பா தகப்பனே, பரம தகப்பனே, இந்த மாதத்திற்குமாய் அன்பின் தகப்பன் வைத்திருக்கிற வாக்கு தத்தத்தை, அருள் வாக்கை என் தகப்பன் ஆசீர்வதித்து தந்தருளுவீராக. சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். மகிமை செலுத்தி பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, glory, ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இந்த ஜூன் 2024 அப்பா ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66 அதிகாரம் 13-14. ஏசாயா 66 13-14. ஒருவனை அவன் தாய் கேட்பது போல நான் உங்களை கேட்கிறேன். நீங்கள் எத்தனை கேட்கப்பட்டீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புலை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம உரிமை பாராட்டி செபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த மாதத்திற்காய் என் தகப்பனே நீ கொடுத்திருக்கிற இந்த அருமையான அருள் வாக்குக்காய் சொல்கிறான், வாக்கு தத்துவத்திற்காய் சொல்கிறான். இந்த மாதத்திற்கு மாத்திரம் அல்ல தகப்பனே, அப்பா இந்த மாதம் முழுவதற்குமாகவும், அப்பா எங்க வாழ்நாள் முழுவதற்குமாகவும் தகப்பன் ஆசீர்வதித்து தந்தருளுவீராக. உங்க அன்பின் கரத்திலிருந்து சோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா என்ன வாக்கு கொடுக்கிறாரு? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுனா எப்படி தேற்றுவாங்க? ஆண்டவர் என்ன ஒரு அழகா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவா எந்த அளவு கொடுக்கிறாரு பாருங்களேன். ஒரு தாய் தேற்றுவது போல இல்லை, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எல்லாரும் தாய்மார் தான், ஆனா அவங்க பிள்ளைங்களுக்குன்னு வரும்போது அந்த தாய்மாருடைய எண்ணங்கள் செயல்பாடுகளும் சாதாரணமா பொதுவாக மற்ற பிள்ளைங்க போது அது ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். ஹல்லேலூயா. தாம் பிள்ளைன்னா அது அதிகமாக இருக்கும். கரிசனை, அன்பு, தியாகம், அரவணைப்பு எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் அவங்களை என்ன பண்ணுவேன்? தேற்றுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்க தேவனுடைய ஆலயத்துல எருசலேம்ல
தேவனை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய சன்னிதானத்துல, தேவ சமூகத்துல, தேவ பிரசன்னத்துல தேற்றப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். பாருங்க, தேவனுடைய ஆறுதலும் தேர்களும் பரம தகப்பனுடைய தாயுடைய ஆறுதலும் தேர்களுமா நான் நிரப்புவேன். அது எப்படி இருக்குங்கிறாரு, உங்க எலும்புகள் கூட பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் விளங்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைகளாகிய உங்களை நான் தேற்றுவேன்ப்பா. அதுவும் எப்படி தேற்றுவேன்? ஒரு தாய் அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். அது எப்படி இருக்கும்? அப்படியே உங்க எலும்புகள் கூட பசும்புல்லை போல செழிக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். பாருங்க, நான் தேய்ச்சதுனால, நான் ஆசீர்வதிக்கிறதுனால கர்த்தருடைய ஊழியக்காரத்துல அவருடைய கரம் விளங்குமா, அவருடைய சத்துருக்களிடத்துல அவருடைய சினம் விளங்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளின் ஊழியக்காரர்களின் மூலமா அவருடைய பலத்த கரத்தை விளங்க பண்ணுவேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. அவருடைய சத்துருக்களிடத்துல அவருடைய சினத்தை காண்பிப்பேன், விளங்க பண்ணுவேன் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் கூட நம்ம இந்த வசனத்தை வாசிப்போமே. 66, 13, 14. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஆமென். அல்லேலூயா. இருதயம் மகிழும் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்க இருதயம் மகிழ்ந்து எலும்புகள் எல்லாம் என்ன ஆகும்? பசும்புல்லை போல செழிக்கும். ஆமென். காணும்போது, எதை காணும்போது? கர்த்தர் தேய்ச்சுகிறத காணும்போது, அவருடைய அற்புத அன்பை காணும்போது. உண்மைக்கு தியானிக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. பொதுவாக ஆண்டவர் ஒரு தாய் தேற்றுவது போல இருந்தால், நான் இவ்வளோ நாள் நம்ம அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன், நானும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. இன்னும் மேன்மையா பாருங்களேன், அவன் தாய் ஒருத்தவங்களோட அவங்க அம்மா தேய்ச்சுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் தேய்ச்சுவேன். அல்லேலூயா. அந்த ஒரு விசேஷித்த கரிசனையையும் அன்பையும் தேவன் வாக்கு பண்றாரு. தேற்றப்படுவீர்கள், எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். என் பிரசன்னத்துல, என் சமூகத்துல நீங்க தேற்றப்படுவீர்கள் அப்பா வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதை காணும் போதே நம்ம இருதயம் என்ன பண்ணுமோ? மகிழ்ந்து நம்ம எலும்புகள் எல்லாம் பசும்புல்லை போல செழிக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரத்தில் அவருடைய கரம் விளங்கும், அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினம் விளங்கும். ஆமென். ஓயாம தேவ பிள்ளைங்களை நச்சரிச்சுட்டே, அவங்க நன்மையை அனுபவிக்க கூடாதபடி தொல்லை கொடுத்துட்டே, அப்படியே வேதனைப்படுத்திட்டே இருந்த அவருடைய சத்துருக்கள் இடத்துல என்ன விளங்குமா? தேவனுடைய சினம் விளங்குங்கிற. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அழிக்க வேண்டியவைகளை எல்லாம் அழித்து போட்டு, தீமைகளை அழித்து போட்டு, சத்துருக்களை, பிசாசின் வல்லமைகளை அழித்து போட்டு, ஆண்டவர் என்ன செய்வேங்கிறாரு? என் பிள்ளைங்க மூலமா என் வல்லமையின் கரத்தை விளங்க பண்ணுவேன், அற்புத கரத்தை விளங்க பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. உண்மைக்கு இந்த நாளுக்காக ஆண்டவரே வாக்கு கொடுங்க அப்படின்னு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது இந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் ரொம்ப திட்டமா கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு தாயின் அன்பை போல தேவனே நம்ம மேல அன்பு வச்சா அது எப்படி இருக்கும், அதைதான் நம்ம இன்னைக்கு இந்த மாதத்துல
நம்ம வாழ்நாள்ல நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. விசேஷமா இந்த நாள் முதல் கொண்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கரத்தின் மகிமையை பார்க்க போகிறோம். அப்பா தேய்ச்சுகிற அந்த தேறுதல நம்ம இருதயங்கள் மகிழும்படி தேற்றுவேன்னு சொன்னாரே, அந்த தேறுதல நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது இன்னொரு வார்த்தையும் வாக்கையும் திட்டமா ஆண்டவர் அப்படி சொல்லிட்டே இருந்தார். ஆச்சரியமா இருந்தது. உண்மைக்கு இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் தான். ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்ம பார்த்துட்டே இருக்கும்படி செய்கிற மாதம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிற தெய்வம் இன்னும் முன்னாடி ஒரு காரியத்தையும் சொல்றாரு பாருங்க. நீ எகிப்தில் தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை சாதாரணமா அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லலப்பா. அதிசயங்களை காண பண்ணுவேன்னு தேவன் வாக்கு கொடுத்தாருனாலே அது எத்தனை மேன்மையும் மகிமையுமானது. அதுவும் எகிப்து தேசத்திலிருந்து நீ புறப்பட்டு அந்த நாள்ல நடந்தது போல நான் உன் அதிசயங்களை காண பண்ணுவேங்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து அவங்க புறப்படும் போது அப்ப பாருங்க, உண்மைக்கு 1-2 அற்புதம் அதிசயம் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. தொடர்ந்து யாத்திராகமம் வாசி பாருங்களேன். அப்படியே தொடர்ந்து அப்படியே அவங்க வாழ்க்கையே என்னவா மாறிடுச்சு, அற்புதங்களும் அதிசயங்களுமா மாறிடுச்சு. அல்லேலூயா. எகிப்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கி தேவன் கொண்டு வந்ததே அவருடைய கரம், அவருடைய கரத்தின் மகிமை வல்லமையை விளங்க பண்ணுகிறதா இருக்குது. ஆமென். அல்லேலூயா. 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 எகிப்து தேசத்திலிருந்து பார்வோனிலிருந்து அப்படி விடுதலை ஆக்கி 430 வருடமா அடிமைகளாக்கப்பட்டிருந்த அவர் தம்முடைய ஜனங்களை அப்படி சந்தித்து விடுதலை ஆக்கும் போது அந்த ஆரம்ப நாள் முதலே பார்த்தா அற்புதங்களும் அதிசயங்களும் தான். அந்த 10 வாதைகளையும் பார்த்தா எகிப்தியருக்கு வாதை, சத்துருக்களுக்கு வாதை. ஆனா அவர் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அது அற்புதங்களும் அதிசயங்களும். அதுதான் தேவன் சொல்றார், என்னுடைய ஊழியக்காரரிடத்தில் கர்த்தருடைய கரம் விளங்கும், அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சிரம் விளங்கும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்படியே இறுக்கி நான் விட மாட்டேன் 430 வருஷமா இவங்களை பிழிஞ்சு நானு அப்படியே நன்மைகளை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் விட்டுற முடியாது, அது எப்படி விட்டுற முடியும் அப்படின்னு இறுக்கி பிடிச்ச வல்லமைகளை எல்லாம் தேவன் நிர்மூலமாக்கி தளர்த்தி நிர்மூலமாக்கி நீதி செலுத்தி அப்படியே பாருங்க அவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்களை எல்லாம் அப்படியே பொண்ணும் விளையிற பெற்றவைகளுமோ அப்படியே எல்லாம் கொடுத்து நீங்க போயிட்டா போதுன்ற அளவுக்கு பயந்து நடுங்கி எல்லாவற்றையும் கொடுத்து போகும்படி தேவன் செய்தார். அல்லேலூயா. அவர் நீதி செலுத்துகிற தெய்வம். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதிபரர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன். நீதியும் நியாயமும் அவர் சிங்காசனத்தின் ஆதாரமா இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, 430 வருஷமா அவங்க உழைப்ப கொள்ளையாடி வச்சுட்டு இருந்தாங்க. அதைத்தான் பிடுங்கி கொடுத்து எடுத்துட்டு வர. என்னமோ அநியாயமா அவங்க நன்மைகளை பிடுங்கிட்டு வரல. ஏன்னா அவன் அநியாயமா பிடுங்கி வச்சத ஆண்டவர் தான் போய் கேளுங்க கேட்கறது எல்லாம் அவன் கொடுத்துருவாங்குது. அந்த அளவுக்கு அவன் பயந்து போய் கிடக்குறான். அந்த 10 வாதைகளும் அந்த மாதிரி வாதைகளா இருக்குது. அல்லேலூயா. கடைசியில பார்த்தா இவங்க ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்னாம பாருங்க. அதுக்கும் நீதி செலுத்தி எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் அப்படிங்கிறது எவ்வளவு நல்ல ஒரு பழமொழி. அது பழமொழி மட்டும் இல்லை, அது தேவனுடைய நியமம்.
அதனாலதான் நம்ம விதைக்கும் போதே நன்மையா விதைக்கிறதுக்கு கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அநியாயத்துக்கோ அக்கிரமத்துக்கோ அடுத்தவங்களை ஒரு வேதனைப்படுத்துறதுக்கோ தொல்லப்படுத்துறதுக்கோ ஒரு நாள் நம்ம துணிவு கொள்ளக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பிறகு அப்படி விதைக்கிறது தான் அறுக்க முடியுது. அல்லேலூயா. மனிதர்கள் எல்லாமே தேவனை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ தேவன் நல்லா வாழும்படி ஒரு பொதுவான கிருபையை எல்லாருக்கும் கொடுக்கிறார். அதுக்குதான் எல்லாருக்கும் மனசாட்சியை கொடுத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். மனசாட்சி என்னவா இருக்குதா? கர்த்தர் தந்த தீபமா இருக்குது. பிறகு ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த மனசாட்சியை வச்சிருக்கிறாரு. அதன்படி வாழ்ந்தாலே போதும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நல்லா வாழ்ந்துடலாம். அந்த மனசாட்சியை மடக்கி போட்டு அதை கடினப்படுத்திட்டு அப்படியே இஷ்டத்துக்கு வாழும்போது தான் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் என்ன ஆகுது? இல்லாம போகுது. ஆண்டவர் இந்த வார்த்தையும் திரும்ப 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 திட்டமா கொடுத்துட்டே இருந்தார். உண்மைக்கு ஒரு நேரத்துல எனக்கு குழப்பமே இருந்தது. வாக்குத்தத்த வசனமா நம்ம இதை கொடுக்கறதா அதை கொடுக்கறதா, எதை கொடுக்கறதுன்னு தெரியலையாண்டவரே, இரண்டையும் இப்படி திட்டமா கொடுக்குறீங்களே. ஆண்டவர் சொல்றாரு, ரெட்டிப்பாய் தருகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் ஒருவனை அவன் தாய் தேய்ச்சுவது போல தேய்ச்சுவேன். எருசலேமிலே தேய்ச்சப்படுவீர்கள். அப்பொழுது அதை காணும் பொழுது உங்க இருதயம் மகிழும், உங்க எலும்புகள் கூட பசுகளை போல செரிக்கும். கர்த்தருடைய கரம் அப்பொழுது அப்படியே என் பிள்ளைங்க மூலமா ஊழியக்காரர்கள் மூலமா விளங்கும். அவருடைய சினம் அவருடைய சத்துருக்கிடத்தில் விளங்கும். அல்லேலூயா. உன்னை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தேன் இல்லப்பா, அப்ப நடந்தது மாதிரி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. அத்தனை மகத்துவமும் மேன்மையுமான அதிசயங்களா உண்மைக்கு அவங்க வாழ்நாளெல்லாம் அற்புதமா மாறிடுச்சு. அனுதினமும் அற்புதமா மாறிடுச்சு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானத்திலிருந்து உணவு மகிமையா பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. தூதர்களின் அப்பத்தை சாப்பிடுறாங்க வனாந்தரத்துல. பிறகு ஒன்றும் குறையில, கண் மலையிலிருந்து தண்ணி அப்படியே புறப்பட்டு வருது. கண் மலையிலிருந்து வர்ற அந்த மகிமையின் தண்ணீரை பருகுறாங்க. இறைச்சி கேட்கிறாங்க. காடைகள் அப்படியே அவங்க எடுக்க முடியாத அளவு, சாப்பிட முடியாத அளவு, எந்த விளைக்கறையை இல்லாம அப்படி கொட்டி கிடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க ட்ரெஸ் பழசா போல, அவங்க செப்பல் கூட தீஞ்சு போல, அந்த அளவு தேவன் ஆசீர்வதிக்கிறார். பகலெல்லாம் வெயிலின் உஷ்ணம். உண்மைக்கு நம்ம ஊருக்குள்ளேயே இந்த வாட்டி வெப்பத்தை வெயில தாங்க முடியல. வனாந்தரத்துல எப்படி இருக்கும், இதை விட கொடுமையா இருக்கும். தாங்க முடியாத அளவு இருக்கிற அந்த வெப்பத்தை பாருங்க. பகலெல்லாம் மேக ஸ்தம்பமா மூடிக்கிட்டாராம், இரவெல்லாம் அக்கினி ஸ்தம்பமா மூடிக்கிட்டாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட்ட நாள் முதல் நீ பார்த்துட்டே இருந்தீ, அப்படி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வெட்கப்படுத்த வேண்டிய காரியங்களை, வெட்கப்படுத்த வேண்டியவர்களை வெட்கப்படுத்தி போட்டு நம்ம தலையை நான் உயர்த்துவேன் என்று தேவன் தாமே அற்புதங்கள் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 66ல 15 முதல் வாசிக்கலாமே. இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய அழிந்து கொள்ளுதலை அக்னி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்னியோடும் வருவார், பெரும் காற்றை போன்ற நம்முடைய ரதங்களோடும் வருவார். கர்த்தர் அக்னியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்கிறவர்களும் வண்டீரைச்சையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் அப்படி இந்த ரெண்டு பக்கத்தையும் காண்பிக்கிறார்.
அவர் பிள்ளைகளிடத்துல நான் எப்படி இருக்கின்றதையும் காண்பிக்கிறார், சத்துருக்களிடத்துல எப்படி இருக்கின்றதையும் காண்பிக்கிறார். துன்மார்க்கத்தை துணிகரமா செஞ்சவங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு தருணங்கள் கொடுத்திருப்பாரு, திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பா தான் கொடுத்திருப்பாரு. இனி அந்த வாய்ப்பு இருக்காது. அதுதான் தேவன் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனதறிஞ்சி தீமைய துணிகரமா செய்கிறவங்களுக்கு இனி தருணம் இல்லை. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் இறங்கும் அப்படின்னு தேவன் எச்சரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிங்க. நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டு சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷீசுக்கும் வில்வீரர் இருக்கிற ஊழுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்களின் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். தேசங்களின் பெயர்களை சொல்லி, தீவுகளின் பெயர்களை சொல்லி என் மகிமையை நான் அனுப்புவேன். என் மகிமையை அவங்க என்ன பண்ணுவாங்க? அறிவிப்பாங்க, சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் அறிந்திருக்கிறேன், நான் கூட்டி சேர்ப்பேன். அவங்க வந்து என் மகிமையை கண்டு அடைவாங்க. அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னார் இல்ல, தாய் தேற்றுவது போல தேற்றுவேன்னு சொன்னார் இல்ல, இருதயம் மகிழும்படி செய்வேன்னு வாக்கு கொடுத்தாரு இல்ல. பாருங்க, கர்த்தருடைய கரத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னார் இல்ல, அதுதான் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என் பிள்ளைகளை எல்லாம் அப்படி கூட்டி சேர்ப்பேன்ப்பா, உன் நன்மைகளை கூட்டி சேர்ப்பேன்ப்பா, அப்படி உன் ஆசீர்வாதங்களை கூட்டி சேர்ப்பேன்ப்பா, உன் அனுகூலங்களை கூட்டி சேர்ப்பேன்ப்பா, அப்படி கூட்டி சேர்த்து நான் ஆசீர்வதிப்பேன். அப்படி தீவுகளுக்கும் தேசங்களுக்கும் ஜாதிகளுக்கும் என் மகிமையை காணும்படி செய்வேன். என் மகிமையை அவங்க அறிவிக்கும்படிக்கு அந்த அளவுக்கு அவங்க என் மகிமைய பார்ப்பாங்க, அனுபவிப்பாங்க, பெற்றுக்கொள்வாங்கன்னு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் வாரி வண்டிகளின் மேலும் கோவேரி கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளுக்கும் இருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, சுத்தமான பாத்திரத்துல கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கையை கொண்டு வருவாங்க. பாருங்க, அந்த அளவு நான் மகிமையை காணும்படி செய்வேன், கூட்டி சேர்ப்பேன். தேவனை மகிமைப்படுத்தி தேவன் கொடுத்த நன்மையை ஆசீர்வாதத்தினால மகிழ்ந்து களி கூர்ந்து பரிசுத்த பாத்திரத்துல சகோதரர் எல்லாம் தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவருடைய ஆலயத்திற்கு காணிக்கைகளை மேன்மையா மகிமையா பிரியமா கொண்டு வரும்படி நான் செய்வேன் அப்படிங்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, விலையேற பெற்றவைகளையும் உச்சிதங்களையும் பாருங்க அப்படி மனம் மகிழ்ந்து கொண்டு வரணும் அப்படின்னா, அப்ப எந்த அளவு இருதயங்களை கலிகூற பண்ணி ஆற்றி தேற்றி அற்புதங்களை அதிசயங்களை காண செய்து மேன்மையும் மகிமையுமா தேவன் நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்படி மகிழ்ந்து காணிக்கைகளை அவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து தேவனை மகத்துவப்படுத்தும்படி சாட்சிகளை அறிவித்து மகத்துவப்படுத்தும்படி நான் ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்படி மகிமைக்கா நான் கூட்டி சேர்க்கிற என் பிள்ளைங்களை விடுதலை ஆக்கி ஆற்றி தேற்றி
கூட்டி சேர்க்கிறேன்ப்பா, அவங்கள ஆசாரியர்களையும் லேவியர்களையும் கூட ஏன் ஊழியக்காரர்களை மகிமையா நான் என்ன பண்ணுவேன், தெரிந்தெடுத்து கொள்ளுவேன். அல்லேலூயா. உண்மைக்கு உலகத்திலேயே எல்லா வேலையிலையும் இன்னும் பாக்கியமான மகிமையான முதன்மையான மேன்மையின் மகிமையின் உச்சமான வேலை பணி அப்படின்னு சொன்னா தேவனுடைய பணி தான். அவருடைய பிரதிநிதியா, அவருடைய ஊழியர்களா இருந்து, அவருடைய ஸ்தானாதிபதியா இருந்து செய்கிற வேலை ரொம்ப மகத்துவமான வேலை. அந்த மகத்துவத்துக்கும் அந்த வெளியேற பெற்றவர்களாகவும் சிலரை நான் என்ன பண்ணுவேன், யாரெல்லாம் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ, முன்குறிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறார்களோ, என் அழைப்பு யார் மேலெல்லாம் இருக்குதோ நான் தெரிந்து கொள்ளுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த அளவு வாக்கு கொடுக்கிறார் பாருங்களேன். படைக்க போகிற புதிய வானம் புதிய பூமிக்கு அழிவே இல்லை, நிரந்தரமா இருக்க போகுது. இந்த வானமும் இந்த பூமியும் உண்மைக்கு சீரழிச்சு தீட்டுப்படுத்தி தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் உண்மைக்கு நமக்கெல்லாம் அதெல்லாம் நிறைய காரியங்கள் தெரியாது. அந்த அளவுக்கு தீமையும் தீட்டும் மிகுந்து கிடக்குது. பரிசுத்தப்படுத்தும்படிதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சொந்த ரத்தத்தையே சிந்தி கொடுத்தாரு. ஆனாலும் பாருங்க, மாறி 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 தேவன் அருவருக்கிற காரியங்கள் உலகம் முழுசும் ஏராளமா, வெறும் பூமியில மட்டும் இல்லை, பூமிக்கு கீழே தண்ணியில ஆழங்கள்ல உயரங்கள்லன்னு எந்த இடத்தையும் விடலை. ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் ஒரு நாள் இருக்குப்பா, அந்த நாள்ல நான் அழிச்சு போடுவேன், புதிய வானம் புதிய பூமி படைப்பேன் பாருங்க. அதுக்கு முடிவே இல்லை, எண்டே இல்லை. இந்த வானம் பூமியையும் அப்படிதான் படைச்சாரு, நம்மளையும் அப்படிதான் படைச்சாரு. ஆதியில படைக்கும் போது முடிவையோ அழிவையோ வச்சு தேவன் படைக்கவே இல்லை. அவருடைய விருப்பத்திலேயோ சுத்தத்திலேயோ எண்ணத்திலேயும் அது இல்லவே இல்லை. நிரந்தரமா ஒரு குட்டி பரலோகம் மாதிரி வச்சு காண்பிக்கதான் படைச்சார். என்னைக்கு பிசாசுக்கு செவி கொடுத்து அவன் காரியங்களை நடப்பிக்கிறதுக்கு மனிதர்கள் தங்க அநேகர் ஒப்பு கொடுத்தாங்களோ அப்படி சீரழிஞ்சு நிற்கிது. எந்த அளவுக்கு தேவன் நான் ஒரு நாள் வச்சிருக்கேன், அந்த நாள்ல அழிப்பேன், முற்றிலுமா இல்லாமையே போயிடும் சொல்ற அளவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைப்பப்பா, அதுக்கு முடிவே இல்லை. எப்படி பரலோகமோ நரகமோ முடிவு இல்லாததோ, என்றென்றைக்கும் நிறையா நிற்கிறதோ, அப்படியே யுகமா அப்படியே காலங்களை கடந்ததோ நிலையானதோ, அதே மாதிரிதான் தேவன் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் இருக்கும். அது எப்படி நிலையா, முடிவே இல்லாததா, அழிவே இல்லாததா, மேன்மையானதா, மகிமையானதா, மகத்துவமானதா இருக்க போகுதோ. ஏன்னா சாத்தான முற்றிலுமா அழிச்சுட்டு தான் புதிய வானம் புதிய பூமியை படைக்கிறார். நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, வருங்காலங்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான முற்றிலுமா எல்லாம் முற்றிலுமா கள்ள தீர்க்க தரிசிய அந்தி கிறிஸ்துவ சாத்தான முற்றிலுமா முடிச்சு விட்டுட்டு தான் பாருங்க. ஏன்னா அவனை வச்சுட்டு எத்தனை வாட்டி படைச்சாலும் இதே கதை தான் நடக்கும். பிறகு மொத்தமா முடிச்சு விட்டுட்டு தான் தேவன் அப்புறம்தான் புதுசு அப்படியே அழகா உருவாக்குறார். அப்படிதான் படைக்க போகிறேன்றத தெளிவா வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் வருங்கால திட்டத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமென். அது எப்படி நிலையா நிற்கும்பா, முடிவே இல்லாம, அது மாதிரி உன் சந்ததியும் உன் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அவர் பிள்ளைகளின் பாக்கியம். உண்மைக்கு அவர் பிள்ளைகளின் பாக்கியங்களை நம்மளோட பாக்கியங்களை நம்ம ஒரு துளி கூட அறியல. புதிய வானமும் புதிய பூமியும் அழிவே இல்லாம நிலையா எப்படி நிக்க போகுதோ அந்த மாதிரி, அது அப்படி அப்ப சொல்றாரு, அந்த மாதிரி உன் சந்ததி அப்படி நிற்கும், உன் பெயர் அப்படியே நிற்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போமே. அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென்.
அவர் பாருங்க எந்த அளவு ஆண்டவர் அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும், மாதத்தின் முதல் நாள் தோறும் ஓய்வு நாள் தோறும் என்ன பண்ணுவாங்களாம்? கர்த்தருடைய நாமத்தை சகல மனிதர்களும் தொழுது கொள்ளுவார்கள். ஆமென், ஆமென். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்பாவுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பாக்கியம். உண்மைக்கு பாருங்க, அவர் ஆற்றுவேன், தேற்றுவேன், ஆசீர்வதிப்பேன், மகிழ பண்ணுவேன், கழிவுற பண்ணுவேன், சிறப்படுத்துவேன், மேன்மைப்படுத்துவேன், உறுதிப்படுத்துவேன். அப்படி படுத்தி ஆசீர்வதித்து நான் வைக்கும் போதுப்பா என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த திரு நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். அதுவும் ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஏதோ சில பேர் இல்லை, மாம்சமான யாவரும். ஆமென். அந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? மாம்சமான யாவரும் படைத்த தெய்வத்தை, சர்வ வல்லவரை, சிருஷ்டி கர்த்தாவை, தாயை போல ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல தேற்றுகிறவரை ஆட்சி மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி மகிழ பண்ணி மகிமையை காண பண்ணி அப்படியே அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ணி சிறப்படுத்தி பலப்படுத்துகிறவரை தொழுது கொள்ளுவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிப்போமே. அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனிதருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள். பாருங்க, தேவனுக்கு விரோதமா 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 இருந்தவங்களுடைய கதை நரக தண்டனைய அப்படி காணும்படிதான் சொல்றாரு. பூச்சி சாகாமலும் அக்கினி அவியாமலும் எங்கதான் இருக்கும்? நரகத்துலதான் இருக்கும். பாருங்களேன், எந்த ஒரு மனிதரும் நரகத்துக்கு போகிறது தேவனுடைய சுத்தமும் இல்லை, விருப்பமும் இல்லை. மனம் மேட்டிமையினாலும் துணிகரத்தினாலும் அப்படியே துணிந்து 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 தீமை செய்து தேவனாலேயே மன்னிக்க கூடாத அளவுக்கு துணிகரமா பிசாசுக்கு செவி கொடுத்து அப்படியே அவனோட ஒன்னா கலந்து பிசாசு மாறி அசுத்த மாறியே மாறி அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். பாருங்க, பிசாசுகளுக்காக உருவாக்கப்பட்ட அந்த நரகத்துல போய் நிறைய பேர் விழுகிறாங்க. அதை காணும்படி செய்வாராம். உண்மைக்கு அவருடைய பிள்ளைகளின் அந்த மேன்மையின் பாக்கியங்களை நம்ம எப்பொழுதும் அதிலே தான் நிலைத்து இருக்கணும், சுதந்திரிக்கணும். அதில் தான் நம்ம எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதமா தேவனுக்கு பிரியமா வாழணும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். அந்த கூட்டத்துல தான் நம்ம என்னைக்கும் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கருடைய கூட்டத்தையோ கர்த்தருடைய சினத்தை காண போகிற கூட்டத்திலேயோ ஒரு நாள் நம்மளோ நம்ம பிள்ளைகளோ குடும்பமோ இருக்க போறதே இல்லை. அதுதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் தேற்றுவேன்பா, நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன். அந்த 12ஆம் வசனம் வாசிங்களேன். 66:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவனிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். கர்த்தர் தான் சொல்றாரு. நம்ம வாட்ச அவ்வளவு வார்த்தைகளையும் கர்த்தர் தான் பேசுறாரு. என்ன சொல்றாரு? சமாதானத்தை ஒரு நதியை போல. சமாதானத்தை எப்படி தருவாராம்? நதியை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு அதுதான் தேவையானதா இருக்குது. அது சமாதானத்தை நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவரிடமாய் பாயும்படி செய்கிறேன். பாருங்க, நம்ம ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போல பாருங்க நம்ம கிட்ட பாயும்படி செய்வேங்கிற. அல்லேலூயா.
அவர் நதி சமாதான நதியா பாய்ந்து வருது. அவருடைய மகிமை அப்படி மேன்மை மகிமையுமா அப்படியே புரண்டு வருகிற ஆறு போல வருது. ஒரு குட்டி குழந்தைய, பிறந்த குழந்தைய எப்படி நான் பராமரிப்பேன்ப்பா அப்படி ஆசீர்வதிப்பேங்கிறார். நல்ல ஒரு தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைய நான் எப்படி ஆசீர்வதிப்பேன், எப்படி இடுப்புல வச்சு தூக்கி சுமப்பேன், எப்படி முழங்கால வச்சு தாளாட்டுவேன், அந்த மாதிரி நான் நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வளர்ந்த குழந்தைகளை நடத்துறது போல கூட இல்லப்பா, அப்படி பிறந்த குழந்தைகளை போல, குட்டி குழந்தைகளை போல ஒரு தாய் எப்படி பராமரிச்சு நடத்துவாளோ அந்த மாதிரி நான் சீராட்டி பாராட்டி அப்படி பராமரித்து மேன்மையும் மகிமையுமா நடத்துவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். வர நாட்கள்ல தொடர்ந்து தியானிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். பரிசுத்த தெய்வமே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். எத்தனை நல்லவராய் இருக்கிறீரப்பா தகப்பனே. இந்த ஜூன் மாதத்திற்காய் தகப்பன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்திற்காய் உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். சோத்திரத்தோடு அன்பின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். தகப்பனே, எத்தனை நல்லவராயிருக்கிறீர், எத்தனை நல்லவராயிருக்கிறீர். கிருபை நிறைந்தவரே, மகத்துவங்கள் நிறைந்தவரே, அன்பு நிறைந்தவரே, உமக்கு மகிமைகளை செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு மகிமைகளை செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, 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 பெற்றெடுத்திருக்கிற குட்டி குழந்தைய, பெற்ற குழந்தைய, கை குழந்தைய பராமரிக்கிறது போல, அதுவும் அவனுடைய தாய் பராமரிக்கிறது போல, ஆற்றி தேற்றுகிறது போல என் தகப்பன் தேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி. சமாதானம் நதியை போல பாயட்டும். உங்க மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றை போல மகிமையாய் புரண்டு ஓடட்டும். தகப்பனே, தகப்பனே, தகப்பனே. என்னதான் நம்ம தண்ணி ஊத்தி ஊத்தி செடிகளை வளர்த்தாலும் அந்த செடிகளுக்கும் நல்ல ஒரு மழை மாறி மாறி பெஞ்சதுன்னா அப்ப அதே செடி இருக்கிறதுக்கும் தனியா ஒரு வித்தியாசம் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே என்னதான் இந்த பால் சத்து, இது சத்து, அது சத்து, இந்த பவுடர் கொடுக்குறேன், அந்த பவுடர் கொடுக்குறேன் அப்படின்னு குடிக்கிற குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கும் அந்த தனியா அந்த வித்தியாசம் தெரியும். தேவன் அப்படி மற்ற பராமரிப்புகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் என்னுடைய விசேஷித்த ஆசீர்வாதத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லப்பா. இனி அது உங்கள தெரியும்னு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மழை நீரை குடித்து செழிப்பாயிருக்கிற செடி கொடிகளை போல, மரங்களை போல தேவனே, தேவனே, நம்முடைய தாயாய் பிரத்யேகமாய் ஒவ்வொருவருக்கும் அவரவர் தாயாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். தோரியா காட்சி எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். தோரியா தேவனுடைய ஆறுதல்களும் தேர்தல்களும் இறங்கட்டும் அப்பா. தேவனுடைய ஆறுதல்களும் தேர்தல்களும் இறங்கட்டும். அதை காணும் போது எங்கள் இருதயங்கள் மகிழும் என்றீரே. அப்படியே நிரப்பட்டும், அப்படியே நிரப்பட்டும், அப்படியே நிரப்பட்டும். எங்கள் எலும்புகள் எல்லாம் பசும்புல்லை போல செழிக்கும் என்றீரே. அப்படியே நிரப்பட்டும், அப்படியே நிரப்பட்டும். கர்த்தருடைய ஊழியக்காரத்தில் உம்முடைய கரம் விளங்கும் என்றீரே. உம்முடைய சத்துருக்களிடத்தில் உம்முடைய சினம் விளங்கும் என்றீரே. அப்படியே விளங்கட்டும். மிகா 7:15 சொல்லப்பட்டது போல தகப்பனே, தகப்பனே,
இதோ எகிப்து தேசத்திலிருந்து நீ புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பரிசுத்த திருநாமத்தை தொழுது கொண்டு காணிக்கைகளை பிரியமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் உங்களுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படியாய், நன்றி காணிக்கைகளை சோதர காணிக்கைகளை கொண்டு வரும்படியாய் எங்கள் வாழ்க்கைகளை எல்லா அற்புதங்களும் அதிசயங்களுமாய் மாறுவதாக மாறுவதாக. புதிய வானம் புதிய பூமி நிலையாய் நிற்பது போல அப்பா அப்பா எங்கள் சந்ததிகளும் தகப்பனே எங்கள் நாமமும் என்றென்றைக்கும் நிற்கும் என்றீரே. அப்படியே ஆசீர்வதிப்பீராக, அப்படியே ஆசீர்வதிப்பீராக, அப்படியே ஆசீர்வதிப்பீராக. உடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் காணும்படி செய்வீராக, பெற்று அனுபவிக்கும்படி செய்வீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன் இருதயம் மகிழும், அதை காணும் பொழுது உன் இருதயம் மகிழும். நன்றி தகப்பனே, நன்றி. சொத்தத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம், சொத்தத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். சகல துதிகன மகிமை பெருமை புகழ்ச்சி அனைத்தையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா செபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.